நீட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. எல்லாருக்குமே இந்த டைமில் நிறையா கேள்வி இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பயம் இருக்கும். நம்ம சீட்டு வாங்கிடுவோமா, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவோமா, டாக்டர் ஆயிடுவானா? உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்கா? வெல்கம் டு அவர் சேனல். This is Dr. D'Souza and this is LMT episode and this is gonna be the last episode. 2xல வச்சு நீ பாட்டுக்கு இந்த வீடியோவை பாரு. ஜஸ்ட் ஒரு 2-3 minutes தான். எஸ், பயமாக தான் இருக்கும். நான் மற்றவங்க மாதிரி பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த பயத்தினால எக்ஸாம் ஹாலில் மட்டும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க. த ஃபர்ஸ்ட் திங், ஓஎம்ஆர் மிஸ்டேக். ஓஎம்ஆரில் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஏ பார்த்துட்டு பிஏ மார்க் பண்ணுறது, பி பார்த்துட்டு சிஏ மார்க் பண்ணுறது, ஒரே கொஸ்டினில் 2 ஆன்சர் மார்க் பண்ணுறது, இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னுமே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் சரியாக பண்ணலையா? வி ஹவ் 4 days in our hands. இந்த 4 நாளில் நீ சால்வ் பண்ணுற எல்லா கொஸ்டினும் அதோட ஆன்சரையுமே ஓஎம்ஆரில் மார்க் பண்ணி பழகுங்க. இந்த 4 days நல்லா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. செகண்ட் திங், ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது. ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா, 180லேருந்து மேலே போ, ஒன்று நாள் ஃபஸ்ட்டு பயாலஜி போடு. இவ்வளோ நாள் இந்த 1 வருஷமா நீங்கள் எப்படி ஓஎம்ஆர் ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்படியே பண்ணலாம். செகண்ட், யூஸ் யுவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அட் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். என்ன சொல்ல வரேன்னா, we have 3 hours கரெக்டாக, பட் ஆனால் எல்லாருக்குமே 3 hours கிடைக்காது. நிறையா சென்டர்ஸில் ஒரு 10 to 15 minutes கம்மியாக தான் கிடைக்கும். எனக்குமே நான் நீட் 2021 கொடுக்கும் போதுமே எனக்கு ஒரு 15 to 20 minutes கம்மியாக தான் கிடைச்சது. அந்த மாதிரி நடந்ததுன்னா பதட்டமாகாத. ஸோ யூ ஹேவ் 2.4 hours மோர். சரியா, அதில் எப்படி உன்னோட பெஸ்ட்டை கொடுக்கலாங்கிறத பாரு. ஃபைன். அந்த தேர்ட் திங் இஸ், டோன்ட் ஸ்டக் இன் ஒன் கொஸ்டின். 30 seconds மேலே என்ன ஐடியா எப்படி அப்ரோச் பண்ணுறதுலே தெரிலனா ஜஸ்ட் ஒரு ரவுண்டை போடு, அடுத்த கொஸ்டின் மூவ் ஆயிரு. சரியா, மேக் ஷுர் யூ ரீட் ஆல் த 180 questions. எல்லா 180 questionஸுமே கொடுத்த அந்த டைமுக்குள்ளே நீ படித்து பார்த்துருக்கணும். ஆன்சர் பண்ணியிருக்கிறது மேட்டர் இல்லை, படித்து பார்த்துருக்கணும். ஸோ தட் யூ won't unattempt any of the easy questions. And lastly, see, இந்த 1 வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன். எஸ், May 3rd is a big day, and remember that is your day. You are gonna make it your day. சரியா, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிற. உனக்கு தெரிஞ்சது தான் அங்கே இருக்க போகுது. இஃப் யூ ஃபீல் டஃப், everyone feel tough. சரியா, நல்லா பண்ண போகிற, சூப்பராக பண்ண போகிற. அண்ட் நீ எக்ஸாம் எழுதி முடிச்சு வெளியே வரும்போது இவ்வளோ நாள் உன் பேருக்கு பின்னாடி பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருந்திருக்கும். அடுத்து என்ன, நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு. இனிமேல் உன் பேருக்கு பின்னாடி MBBS எழுத போகிற. உன்னால் முடியாதுன்னு சொன்ன எல்லாருக்கும் முன்னாடி, ஐயோ டாக்டர் தம்பிங்களா, டாக்டர் அப்பாங்களா, டாக்டர் அம்மாங்களா இப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும்தான் நீ கேட்க போகிற. லைஃப் இஸ் கோனா பி சேஞ்ச் ஃப்ரம் தட் ஈவினிங் ஆன்வர்ட்ஸ். பயம் இருக்க தான் செய்யும். லெட்ஸ் ஃபேஸ் இட். ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அசல் ஹார்ட்.